அன்பிற்குரியோரே, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் வைத்து நடந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முகநூல் நண்பர்களின் 12ஆம் நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்தது. அதில் மாணவ மாணவியர் பேச்சு போட்டி நடத்தி பேச்சு போட்டியில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றினார்கள். அதை இந்த காணொளியில் நீங்கள் காணலாம். மேலும் வரவேற்பு நடனம் திருமதி நந்தினி அவர்களுடன் செல்வி காவியா நடனமாடியதை நீங்கள் இந்த காணொளியில் காணலாம். சம்பிரீத் எனும் சிறுமி ஓ ரசிக்கும் ஜீவானேவா என்ற பாடலுக்கு நடனமாடி சிறப்பித்ததையும் இந்த காணொளியில் காணலாம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு இவர்கள் தான் காரணம் என்று நாம் கருதலாம். இவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன, விருதுகள் வழங்கப்பட்டன, அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டன. எல்லாம் இதற்கு முன்னமே நாம் அனுப்பிய காணொளிகளில் கண்டிருப்பீர்கள். அவர்களை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்த்துக்களுடன் வனமாமலை, உங்கள் நண்பன்.
நல்லா கொஞ்சம் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1928ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்னராயர் கணேசமூர்த்தி. இவரின் பெற்றோர்கள் தாயார் பெயர் ராஜாணி அம்மாள், தந்தையார் பெயர் சின்னையா மன்னராயர். இவரின் விருதுகள் பத்மஸ்ரீ, கலைமாமணி, என்டிஆர் தேசிய விருது செவிலியர். 1952 பி.ஏ. முதலியவர் என்பவர் தயாரித்த பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்திய ஆகிய மொழிகளில் 288 மொழிகளில் நடித்துள்ளார்.
தனது தர்மமும் வீரனாக போராடும் ஒரு கதையை ஏற்றுள்ளார். மனோகரா இது ஒரு வரலாற்று நாடக திரைப்படம். இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் மனோகரா என்ற இளவரசனாக நடித்து தனது தந்தையின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராடும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ளார். ராஜராஜ சோழன் இதில் இப்படத்தில் சிவாஜி கணேசன் சோழ மன்னன் ராஜராஜ சோழனாக நடித்து நாட்டை நிலைநாட்டவும் நாட்டை வளர போராடும் ஒரு வீரனாக நடித்துள்ளார். இவை அனைத்து படங்களும் சிவாஜி கணேசன் வீரத்தையும் நடிப்பு திறனையும் விளங்குகின்றது என்று கூறி முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். சரித்து தமிழை அழகு பார்த்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. நாடி நரம்பெல்லாம் நடிப்பேறிய மாபெரும் கலைஞர் தினமும் ஒரு திரைப்படம் பாடல் மூலமாக நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். உண்மையில் இவரது நடிப்பு நம்ப முடியாத அதிசயம். இவர் பிறந்த தினம் எப்போது என்று இவர் தெரிந்து கொண்டதே ஒரு அதிசயம்தான். இவர் தந்தையரான விழுப்புர சின்னையா விடுதலை போராட்டத்திற்காக சிறை சென்றவர். அன்றைய தினம்தான் ராஜாமணி அம்மாளுக்கு சிவாஜி பிறந்தார். அதன் பிறகு தன் தந்தை சிறைக்கு சென்ற நாள் எப்போது என தெரிந்து கொண்ட பிறகுதான் அக்டோபர் 1ஆம் தேதி தன் பிறந்தநாளாக தீர்மானிக்கப்பட்டது. அவர் முதல் படமான பராசக்தி 48 வாரம் ஓடியது. அதன் பிறகு இந்த கதை தான் நடிப்பேன் என்று அல்லாமல் 20 வயதிலே திரும்பிப்பார், அந்த நாள், அன்பு, கூண்டுகிளி போன்ற படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஜமாய்த்தவர். கலைத்தாயின் மூத்த மகன் சிவாஜி. கனல் கக்கும் கோபம், கண்ணீரும் திடுமும் பாசம், கல்லும் கரையும் சோகம் என நவரச நாயகன் இவர். பராசக்தி படத்தில் காக்காய் கூட்டத்தை பார்த்து பாட்டு பாடி சபை நடுவே நிறுத்தி கணீர் உச்சரிப்போடு அறிமுகமானார் இவர். புராண கதாபாத்திரங்களுக்கு தனி மெருகு தந்தவர். கர்ணன், வீரபாகு, நாரதர், சிவபெருமான், திருமால், திருநாவுக்கரசர், நக்கீரர் போன்ற கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்தியவர். பாரதியார், சீசர், திருப்பூர் குமரன், பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி போன்ற கதாபாத்திரங்களை நேரில் பார்த்த திருப்தியை தந்தவர். இவர் குடும்ப உறவுகள், பாசம், காதல், தத்துவம் மிகுந்த படங்களில் தனி முத்திரை பதித்தவர். பொன்னும் மணியும் வைரமும் கூட்டி மகிழ்ந்து பொன்னே மணியே முத்தே தமிழ் பண்ணே என்று கொஞ்சி குளவி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, என் வழி வந்தவனே என்று யாரை பாராட்டினீர்களோ சீராட்டினீர்களோ அவனே, அந்த மனோகரனே சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே என்று மூச்சு விடாமல் பேசி தமிழை எங்கே ஏற்ற வேண்டும், இறக்க வேண்டும், எங்கே மூச்சு வாங்க வேண்டும் என்று அங்கம் ஒவ்வொன்றும் நடிக்கும் ஒரே நடிகர் இவர். பாசமலரில் பாசம், திருவிளையாடல் நடை, உயர்ந்த மனிதனின் ஸ்டைல், தில்லானா மோகனாம்பாளின் இசை, வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம், முதல் மரியாதையின் மரியாதையான காதல், நடிப்பு என நடிப்பு ஆற்றல் இவர் ஒருவருக்கே. யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலோ முகபாவத்தை மாற்றினாலோ பெரிய நடிகர் திலகம் சிவாஜி என்று நம்மில் சகஜமாக கூறப்படும் வார்த்தை இது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்று வீரபாண்டிய கட்டபொம்மனின் வசனமும், நக்கீரா நெல் என்னை நன்றாக பார் என்ற திருவிளையாடல் வசனமும், ஓடினேன் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் என்ற என்ற குணசேகரனும், கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சூழ்ந்து வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி என்ற வீர வசனமும், சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயக்கலை 64ற்கும் 6 சாஸ்திரங்களுக்கும் 4 வேதங்களுக்கும் தலைவனவன் அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவனிவன் என்ற வசனங்களால் மறக்க முடியுமா உங்களை, மாற்ற முடியுமா எங்களை? நீர் கரை தொடும் வான்மலை, கரை தொடும் கடலலை, மலை தொடும் கார்முகில், வானம் தொடும் முன்புகள் என்று நாமும் உம்மை மறவோம், நாளும் உம்மை நினைவோம். தமிழுலகம் உள்ளவரை நடிகர் திலகத்தின் புகழ் அழியாது. நன்றி, வணக்கம். தேச தலைவர்களாகட்டும், வரலாற்றாளர்களாகட்டும், சமூக கதாபாத்திரங்களாகட்டும், அதை நாம் சிவாஜி ஐயா நடித்திருப்பார், இல்லை வாழ்த்திருப்பார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னை போன்ற இளைஞர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களுடைய படங்கள் காரணமாக இருக்கிறது. யாதப்பா எங்களுடைய
ஓர் பிறப்பில் பல 100 வாழ்க்கையை வாழ்ந்த ராஜ பாத்திரங்கள் ஓர் உயிர் கொண்டு பல அவதாரங்களை கொண்ட தவ புதல்வர் உலகின் பார்வையை தமிழ் திரை உலகின் மீது விழச் செய்த ராஜராஜ சோழன் ஆஸ்கருக்கு தகுதியான தெய்வ மகன் வரலாறு மட்டும் கண்ட வீரபாண்டி கட்டபொம்மனையும் கப்பலோட்டி தமிழனையும் கண்முன் கொண்டு வந்த பராசக்தி 9 வேடங்களில் 9 வேடங்களில் நவராத்திரி கண்டவர் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட புயல் நடிப்பின் இமயம் திரைக்கு பின்னால் சகாப்தம் திரையில் இவர் கண்ணீரை கண்டு கலங்காத உள்ளங்களும் இல்லை நடிப்பை கண்டு உயராத துருவங்களும் இல்லை பாசமிக அண்ணனாய் வீரபாகுவாய் நாதஸ்வர நாயகனாய் ஈசனாய் வீரபாகுவாய் தங்க பதக்கமாய் மனோகரனாய் எடுத்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் இவரின் மகுடத்தை அலங்கரிக்கும் வைரங்கள் கேமராக்கள் தவம் கிடந்தன செவாலியரின் கை சேர விருதுகள் கூட விருப்பப்பட்டன இவரின் கை சேர இத்தனை பெருமைகள் கொண்ட உன்னை பாராட்ட ஒரு நாள் போதாது சிவாஜி கணேசன் மறைந்து விடவில்லை தமிழ் சினிமா உள்ளவரை தமிழ் மொழி உள்ளவரை அவர் நமது மனதுக்குள் எப்பொழுதும் மனம் வாழ்த்து கொண்டிருப்பார் நன்றி காப்பதற்கு போரிடுவோம் தந்தை ஞானே இமேத்து வடையிலே குமிழியில் பெண்ணெல்லே வீட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை இமேத்தில் வடையிலே குமிழியில் பெண்ணெல்லே வீட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை பகைவரை விடமாட்டோம் மலைதினில் விடமாட்டோம் என்று பாடி பகத்சிங் அவர்களை நம் கண் முன்னே கொண்டு வந்திருப்பார் இதுபோலவே கப்பலோட்டிகள் தமிழன் பாபுசி சிறையில் பெற்ற கொடுமைகள் எல்லாம் நான் அறிய செய்தார் கப்பல்